உங்களுக்கு இன்னைக்கு உங்களோட ஆபீஸ்ல ஒரு லாங் டே, ரொம்ப டயர்டா இருக்கீங்க. ஆல்ரெடி புதுசா காய்கறி வாங்கி சாப்பாடு வச்சு சமைப்பீங்களா? வரும்போதே பக்கத்து கடையில ஒரு 20 ரூபாய்க்கு மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்து தோசை ஊத்திப்பீங்களா? அதுவும் இல்ல அப்படின்னா ஃபுட் ஆர்டர் பண்ணிடுவீங்களா? ஹாய் ஹியூமன்ஸ், திஸ் இஸ் நிவாஸ். ஐம் சர்டிஃபைட் நியூட்ரிஷன் அண்ட் ஃபிட்னஸ் கோச். இதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்மளால எது ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாவும் செய்ய முடியுமோ அதை தான் ஃபர்ஸ்ட் செய்வோம். நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காமனான ஒரு ஆசை என்ன அப்படின்னா, நம்ம ஹெல்தியா சாப்பிடணும், நம்மளை ஹெல்தியா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹெல்தியா சாப்பிடணும் என்னன்னா இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும். ஆனா இங்க இருக்கிற ஒரு கசப்பான ட்ரூத் என்ன அப்படின்னா, நம்மள நிறைய பேருக்கு இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பிடிக்காது. பொதுவா இந்த கிட்ஸுக்கெல்லாம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சுத்தமாவே பிடிக்காது. அதுவும் இந்த ராவா சாப்பிடுறது, இல்ல பாயில் பண்ணி வச்சாங்கனாலே அதெல்லாம் சாப்பாட்டுல இருந்து தனியா ஒதுக்கி வச்சுட்டு வெறும் சாப்பாடு மட்டும் சாப்பிடுறவங்க தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ரிசர்ச் ஸ்டடியில ஒரு ஹை ஸ்கூல் கிட்ஸ் அண்ட் அவங்களோட ஃபேமிலிஸ் எல்லாம் போயிட்டு ரெஸ்டாரண்ட்ல ஃபுட் ஆர்டர் பண்றாங்க. அந்த ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு வர வரைக்கும் இது சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பவுல் ஆஃப் கேரட்ஸ் அவங்க முன்னாடி பிளேஸ் பண்றாங்க. ஸோ அந்த கிட்ஸ் எல்லாம் என்னதான் அவங்களுக்கு கேரட்ஸ் வெஜிடபிள்ஸ் பிடிக்காம இருந்தாலும் அந்த சாப்பாடு வர வரைக்கும் வெயிட் பண்றதுக்கு பொறுமை இல்லாம அவங்க முன்னாடி இருந்த கேரட்ஸை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஸ்டடியில இருந்து நம்ம என்ன டேக்அவே எடுத்துக்கலாம் அப்படின்னா, என்னதான் நம்ம ஆசாசியா ஆர்டர் பண்ண ஃபுட்டு இன்னொரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல வந்துருனாலும் நம்மளுக்கு ரொம்ப பசியா இருந்தா நம்ம கைக்கு பக்கத்துல என்ன இருக்கோ ஃபர்ஸ்ட் அதை தான் சாப்பிடுவோம். நம்மலாம் பொதுவா இந்த ஐபிஎல் மேட்சஸ் சோஃபால உட்காந்துட்டு ரிமோட்லாம் தேடி எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் என்ன ஸ்நாக்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸ்நாக்ஸ் இல்லையா ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். சப்போஸ் அவங்களுக்கு ஆர்டர் பண்ணணும்னு மைண்ட் செட்டே இல்லைன்னா கூட இந்த மேட்ச் நடக்கும் போதே என்னன்னா இந்த டைம்ல ஆர்டர் பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஓவருக்கும் ஒரு ஆட் போட்டு நம்மளை டெம்ப் பண்ணி நம்மளை ஏதாச்சும் ஆர்டர் பண்ண வச்சிருவாங்க. இதுல எத்தனை பேரு மேட்ச் ஓடிட்டு இருக்கும் போது எந்திரிச்சு போய் சமைச்சு சாப்பிடணும்னு ஆசைப்படுவா? சமைச்சிட்டு வரதுக்குள்ள மேட்ச் முடிஞ்சிருமே ஆக்சுவலி. அதே மாதிரிதான் நம்ம ஆஃபீஸ்லயும் நம்ம ஒர்க் பண்ணும் போது நம்மளோட ஒர்க்கிங் டெஸ்க்ல என்ன ஸ்நாக்ஸ் இருக்கோ அதை தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவோம். இல்லைன்னா எந்திரிச்சு போய் இன்னொரு ஃப்ளோர் தாண்டி போயிட்டு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? இதுதான் நட்ச் தியரி ஸ்ட்ராட்டஜி. டயட்னால இங்க நிறைய பேரு சாப்பாடு கம்மியா சாப்பிடுறது, இல்லைன்னா ஒரு சில ஃபுட்ஸ் அவாய்ட் பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பொதுவாகவே டயட்ன்றது இட்ஸ் ஆல் அபவுட் ஆடிங் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபுட். பொதுவாகவே நம்மளோட ஃபுட் சாய்ஸஸ் முழுக்க முழுக்க நம்மளோட கன்வீனியன்ஸை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்கும். நீங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க கொலீக் வந்துட்டு டே இந்த பிஸ்கெட் எடுத்துக்கடான்னு சொன்னார்னா நம்ம கண்டிப்பா எடுத்துக்க போறோம், இல்லைன்னு சொல்ல போறது கிடையாது. அட் த சேம் டைம் செகண்ட் டேவும் அவரு பிஸ்கெட்டுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிள்ஸோ இல்லை ஒரு ஹெல்தியான ஃபுட் ஆப்ஷன்ஸோ உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னாலுமே நம்ம அது கண்டிப்பா எடுத்துப்போம். என்னதான் நம்மளுக்கு பிஸ்கெட் வாங்குறது கையில காசு இருந்தாலும் எந்திரிச்சு போயிட்டு நம்ம பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோமான்னு கேட்டா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். இந்த சினாரியோலையும் நம்மளோட கன்வீனியன்ஸ் ஃபேக்டர் தான் அந்த டிசிஷனே எடுக்க வைக்குது. ஓவராலாவே ஒரு லாஸ்ட் 50 வருஷத்துல நம்மளோட ஊரு எப்படியோ மாறிடுச்சு. ஸோ நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், பிரியாணி சென்டர்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட் அவுட்லெட்ஸ், ஸோ இதெல்லாம் நம்மளை சுற்றி நிறைய இருக்கிறனால தான் நம்மளுக்கு ஹெல்தியான ஃபுட் ஆப்ஷன்ஸ்க்கு ரொம்ப அவைலபிலிட்டி கம்மியா இருக்கு. நம்ம குண்டா இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அதுல பெரிய விஷயம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இதையே நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்டா ஒரு லேப்ல பண்றோம்னு வச்சுக்கலாமே. ஒரு ரேட்டுக்கு ஒரு ஹை கேலரி ஃபுட்டுக்கு ரொம்ப ஈஸியான ஆக்சசபிள் வே கொடுத்தோம் அப்படின்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அந்த ரேட்டுமே வெயிட் போட ஆரம்பிச்சிடும். இதனாலதான் உலகம் ஃபுல்லா இருக்கிற மக்களுமே வெயிட் போட்டுட்டே வராங்க. பொதுவாகவே நம்ம சாப்பிட்றத சப்கான்சியஸா நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இதை சேஞ்ச் பண்றதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஃபைனலா நீங்க ஹெல்தியா சாப்பிடணும்னு நினைச்சா ஹெல்தியான ஃபுட்ஸான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கி வீட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணுங்க. அதையும் கண்ணில் படுற மாதிரி உங்களோட ஆஃபீஸ் டேபிள், உங்களோட டைனிங் டேபிள் எல்லாம் ஸ்டோர் பண்ணீங்கன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்களும் ஹெல்தியா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இதுதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. பை ஹியூமன்ஸ், ஐ வில் see you on the next video.